ஹல்லேலூயா. உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். I greet you in the sweet name of our Lord Jesus Christ. ஹல்லேலூயா. கர்த்தர் ஒவ்வொருவரையும் நேசிக்கிறார். இந்த உலகத்தில் பார்க்குறோம், இந்த மனுபுத்திரரை பார்க்குறோம். இந்த உலகம் பார்த்திங்கன்னா பலவித பிரச்சனைகள் இருக்குது, பலவித சூழல் இருக்குது. எங்கே பார்த்தாலும் பிரச்சனை. ஹலோ, எல்லாம் கவனிக்கிறீங்களா? எங்கே பார்த்தாலும் பிரச்சனை, எங்கே பார்த்தாலும் ஒரு கடினமான சூழ்நிலைகள். How the human race is, wherever you see, everywhere you can see the pain, crying people are crying. Oh, what to do, what is next? We are crying, and confusions everywhere, confusion, problems. The problem, one problem goes and another problem comes. Chaos everywhere, chaos. So the உலகம் ஃபுல்லாக ஒரு குழப்பத்துக்குள்ளே இருக்கிறோம். என்ன குழப்பத்துக்குள்ளே இருக்கிறோன்னே தெரியல. எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, கடவுள்னு ஒருத்தர் இருந்தால் ஏன் இதெல்லாம் பார்த்துட்ருக்காரு? இஃப் காட் இஸ் தேர், ஒய் இஸ் ஸ்டாரிங் அட் அஸ் சிம்பிளி அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறோம். பட் காட் இஸ் தேர். காட் இஸ் ஹேவிங் அ ரிடம்ஷன் பிளான். ஒரு பெரிய பிளானை வச்சுருக்கிறாரு. அந்த பிளான் மூலியமாய் he want to redeem the people, recover the people, he bring the people up to overcome all their failures, all their problem. God is given a wonderful ways, kept a wonderful ways for us. சரி, கடவுள் நல்ல வழிகளை வச்சிருக்கிறார். அந்த வழிகள் நம்மக்கிட்ட ஆண்டவர் அந்த வழிகளை மனுஷன் தெரிஞ்சுக்கல. நல்லா கவனிங்க, ஒவ்வொரு பிரச்சனைக்கும் பதில் இருக்குது. எவ்ரி ப்ராப்ளம் தேர் இஸ் ஆன்சர் இன் த பைபிள், இன் ஜீசஸ் கிரைஸ்ட். ஆனால் அந்த பிரச்சனையை ஹவு டு கேரி த ப்ராப்ளம், ஹவு டு பிரிங் இட் டு த லார்ட், ஹவு டு சால்வ் இட்னு நமக்கு தெரியல. அதுதான் இட்ஸ் எ ரியல் ப்ராப்ளம். அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறாரு, இந்த பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு, இந்த பிரச்சனைகளை மாற்றுறதுக்கு வழியை வச்சிருக்கிறார். ஆமென். காட் நல்ல ஒரு ரிடம்ஷன் பிளான் இருக்குது, ரெக்கவரிங் பிளான் இருக்குது. God will recover you from all these things, whatever you lost, whatever you things you've been lost in the ways you went through. But God is having a restoring plan. Amen. அதை திரும்ப உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரத்தக்கதாக ஆண்டவர் என்ன செய்கிறாரு, திட்டங்களை அவர் வைத்திருக்கிறார். அதனால் நமக்கு அது தெரியல. another thing என்னன்னா, அநேக நேரத்தில் பிசாசு நம்ம கண்ணை மறைச்சிடறான். டெவில் பிளைண்ட்ஸ் த பீப்புள். அந்த வழியை தெரியாதபடி அவன் மறைத்து இருக்கிறதுனால அவங்க அந்த காரியங்களை அவங்க புரிந்து கொள்ள முடியல, அவங்கள அந்த காரியங்களை தெரிந்து கொள்ள முடியல. அதுதான் பிரச்சனை. சரி, மனுஷனுடைய எல்லா பிரச்சனையும், வாட் எவர் த ப்ராப்ளம் மேன் இஸ் ஃபேஸிங், அந்த ப்ராப்ளத்துக்கு காட் ஆஃப் ஹெவன் ஹேவிங் எ பிளான். அந்த பிளான் வழியாக ஒரு மனுஷனை அவர் மீட்டெடுக்கும்படி விரும்புகிறார், பிரச்சனையிலேருந்து மீட்டெடுக்கும்படி விரும்புகிறார். அப்போ கடவுள் இதெல்லாம் பார்த்துட்ருக்காரு. பார்த்துட்டு ஒரு அற்புதமான வழியை ரெடி பண்ணுறார். அது எப்படின்னா, ஹெவனில் உட்காந்துட்டு ஒரு ஆளை ரெடி பண்ணுறார். யாரும் எந்த மனுஷனும் இதுக்கு தகுதியே கிடையாது. நோ மேன் இஸ் எலிஜிபிலிட்டி டு பிரிங் த பீப்புள் அப். அப்போ கடவுள் ஹெவன் ஆஃப் காட் அவர் என்ன செய்கிறாரு, ஒரு ஆளை நியமிக்கிறார். அந்த ஆள் யாருன்னா, ஒரு பர்சன் அவர் டிசைட் பண்ணுறாரு. அந்த பர்சன் யாருன்னா, his name is Jesus Christ. Hallelujah. ஆமென் சொல்லுவோம். அப்போ ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் a person who can redeem the people from any kind of bondage people are went through, where people are suffering. அப்போ அந்த மாதிரி காரியத்தை தேவன் உதவி செய்கிறார். We will read one verse from there. I want to talk to you.
Luke 4:18 எல்லாம் சேர்ந்து வாசிப்போமா? எல்லாம் பார்க்குறீங்களா? படிக்கிற மேலே போட்டு பாருங்க ஸ்க்ரீனில். லூக்கா 4:18 கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கும்படி அவர் என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நொறுங்குண்டவர்களையும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும் குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும் நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும் அப்படின்னு போட்டிருக்கார். இதில் பார்த்தீங்கன்னா இயேசு அவர் சொல்கிறாரு, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார் அப்படின்னா காட் இஸ் வித்தின் மீ, காட் த ஸ்பிரிட் ஆஃப் காட் இஸ் அப்பான் மீ அப்படின்னா என் மேலே கடவுள் இருக்கிறதுனால நான் என்ன செய்கிறேன், இதை குறித்து நான் பல வாரங்கள் பேசி கொண்டிருக்கிறோம். தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அனுப்பினார். இதில் என்ன போட்டிருக்குது, த ஸ்பிரிட் ஆஃப் லார்ட் இஸ் அப்பான் மீ பிகாஸ் he hath anointed me, he hath sent me to heal the broken hearted, to preach the deliverance to the captives and recovering the sight to the blind, and set liberty them that are bruised. இதில் all the problems of man is facing, என்ன மனுஷனுக்கு இருக்கு அத்தனை பிரச்சனையும் இந்த ஒரே வசனத்தில் நான் இந்த 4 லைன், இந்த 4 லைனில் எல்லாத்தையும் அவருக்கு விடுதலை கொடுக்கறதுக்கான வழியை அவர் அவர் வச்சிருக்கிறார். அதை நம்ம நிறைய காரியங்களை பார்த்தோம். அதில் பார்த்தீங்கன்னா நம்பர் 1 அவர் என்ன செய்கிறாரு, gospel to the poor. பாருங்க, preach the deliverance to the captives and recovering the sight to the blind and set liberty that are. gospel to the poor people. அதாவது poor, யார் poor அப்படின்னாக்க பாவர்ட்டினா என்ன, poor, the person is poorனா is expecting the help from others. அவனால ஹெல்ப்லெஸ் பர்சன், உதவி இல்லாத ஒரு ஆள், தன்னால் தன்னைத்தானே சரிப்படுத்திக்க முடியாத ஆள், எப்போது யாராவது உதவி செய்யணும்னு எதிர்பார்க்குற ஆள், அவன் தான் புவர். அப்போ காட் அதில் என்ன போட்டிருக்குது, இஸ் பிரிங்கிங் த குட் நியூஸ். அல்லேலூயா. சுவிசேஷத்தை சொல்கிறார். குட் நியூஸ்னா என்னன்னா நல்ல செய்தி, ஒரு குட் நியூஸ். என்ன குட் நியூஸு, ஐ வில் பிரிங் யூ அவுட் ஆஃப் யுவர் பாவர்ட்டி அப்படின்னு அவர் சொல்கிறார். அதனால் என்னென்னா சில பேர் பார்த்தீங்கன்னா ஈவன் தோ தே ஹாவ் ஸோ மச் மனி பட் தே ஆர் ஃபீல் ஹெல்ப்லெஸ், தே ஆர் நாட் ஹாப்பி, they are very sad, worrying and so many things. That person also, they are poor people according to the Bible. அப்போ the good news என்னன்னா Jesus Christ can bring you up from all kind of your illness அப்படின்னு அவர் சொல்ல வருகிறார். அந்த தரித்திரத்திலிருந்து ஆண்டவர் வெளியே கொண்டு வரும்படி என்ன செய்கிறாரு, அவர் விரும்புகிறார். இந்த நாளில் நாம் பார்க்க வேண்டிய அது 2வது சிறைப்பட்டவர்கள்னா the persons who are in slaveryness, கேப்டிவிட்டி. அந்த கேப்டிவிட்டிலேருந்து கர்த்தர் ரிமூவ் பண்ணுறாரு. இப்படி பல விதங்களெல்லாம் அவர் செய்கிறார். இன்னை நாளில் பார்க்கக்கூடிய அந்த காரியம் என்னவென்றால் டு செட் லிபர்ட்டி தெம் தட் ஆர் ப்ரூஸ்ட் அப்படின்னு போட்டிருக்குது. ப்ரூஸ்ட் அப்படின்னா என்னென்னா, ப்ரூஸ்ன்ற வேர்டு வாட் இட் சேஸ், காயம்பட்டவர்களை அவர் என்ன செய்கிறாரா, இருதயம் நொறுங்குண்டவர்களை. நல்லா கவனிங்க, இயேசு இருதயம் நொறுங்குண்டவர்களை விடுதலை ஆக்குகிறார். நோ பாலிட்டிஷியன் கேன் டூ தட், நோ டாக்டர் கேன் டூ தட், நோ சயின்டிஸ்ட் கேன் டூ தட், பட் ஜீசஸ் கேன் என்ன செய்கிறாரு, லிபர்ட்டி, பிரிங் த லிபர்ட்டி தம் தட் ஆர் ப்ரூஸ்ட். மனசளவில் நொறுக்கப்பட்டவங்களை இயேசு விடுதலை ஆக்குகிறார். ஆமென். அப்போ குழப்பப்பட்டவங்க, ப்ரூஸ்ன்ற வேர்டு இட்ஸ் ஃப்ரம் கிரீக் வேர்ட் த்ராயோ விச் மீன்ஸ் டு பிரேக். அநேகருக்கு மனசு பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ரஷ்ஷாக இருக்குது, ரொம்ப ஹார்ட் நொறுக்கப்பட்டிருக்கிறது, உடைக்கப்பட்டிருக்கிறது. தே wound டீப்லி, ஹார்ட் பார்த்தீங்கன்னா டீப்பாக ஊண்டாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா refers not only in physical injury but also to people who are broken in spirit emotionally. So many people are emotionally wounded. They have everything. They have a car, they have a money, they have plenty of food, plenty of clothes to wear. Everything is there. But their heart is bruised, crushed and wounded, deeply wounded. They are saddened by the wound. They are depressed by the wound. அப்படியே woundக்குள்ள அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க, அவங்க கஷ்டப்பட்டுருக்காங்க. அப்ரெஷன். Spiritually bruised person may be broken hearted because of the loss of betrayal and crush. அப்போ so many things. அப்போ
சுகமாக்குகிறார். இயேசு காயம்பட்டவர்களை பேசுகிறாரு, அது சுகமாக்குகிறார். அதை பாருங்க, நறுங்குண்டவர்களை, சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை, நொறுங்குண்டவர்களை விடுதலை ஆக்கும். நீ டாபிக் என்னன்னா, God is set freeing the people, those who are bruised. அப்படின்னா நொறுங்குண்டவர்கள். That is a two man. See, if you see a person, ஒரு ஆளை பார்க்குறீங்க, பார்த்தா ஒரு ஆள் வெளியில் ஒரு ஆள் இருக்கானா? வெளியில் ஒரு ஆள் இருக்கான். ஆனால் பைபிள் says that is an inner man. இன்னர் மேன் அப்படின்னா இன்னரில் ஒரு மேன் இருக்கான், இன்னரில் ஒரு உள்ளான மனுஷன் ஒருத்தர் இருக்கிறான். அவனுக்கு ஹார்ட் இருக்குது, மூளை இருக்குது, எல்லாம் இருக்குது, ஃபீலிங் இருக்குது, பல விதத்தில் இருக்குது. எப்படி நம்ம ஹார்ட் இருக்கிறோ அந்த மாதிரி ஹார்ட் இருக்குது. அப்போ அந்த ஹார்ட்டில் அவன் நொறுங்கி போயிருக்கிறான், உடைஞ்சு போயிருக்கிறான்னா, யூ கேனாட் லிவ் அ பெட்டர் லைஃப். அப்போ யூ கேனாட் லிவ் அ நல்ல ஹை ஸ்டாண்டர்ட் லைஃப். அப்போ அது கடவுள் என்ன பண்ணுறாரு, இந்த நொறுக்கப்பட்ட ஆட்களை, இருதய நொறுங்கினவர்களை ஆண்டவர் விடுதலை ஆக்குகிறார், அவர் சுகமாக்குகிறார், அவர் பலனை கொடுக்கிறார். சரி, இது குறித்து நான் நிறைய காரியங்கள் எடுத்திருக்கிறேன். எடுத்துல பார்த்தீங்கன்னா யார் யாரெல்லாம் நொறுக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் நொறுக்கம் வருது? Why we are wounded? Why we are suffering pain in our deep heart அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிராகரிப்பு, ரிஜெக்ஷன். என்னது ரிஜெக்ஷன்? நிராகரிக்கிறது. ஒரு ஆளை குடும்பத்துக்குள்ளே இருக்கிறோம், நிராகரிக்கிறோம், ரிஜெக்ட் பண்ணுறோம். யூ ஆர் நாட் மை பிரதர், யூ ஆர் நாட் மை சன். அல்ல சன் என்ன சொல்கிறாங்க பேரண்ட்ஸை, யூ ஆர் நாட் மை மம்மி அண்ட் டாடி, கோ எனிவேர் யூ லீவ் அப்படின் போது தி ரிஜெக்ட் பண்ணுறாங்க, வேணான்றாங்க. வேணாம்னு இருதயம் நொறுக்கப்படுது. ஸோ மெனி பேரண்ட்ஸ் ஐ நோ தி க்ரையிங் லைக் எனிதிங். ஏன்னா ஓன் சில்ட்ரன் தே ஆர் ரிஜெக்டிங் தேர் பேரண்ட்ஸ். அப்போ அந்த பேரண்ட்ஸ் சொல்கிற காரணம் என்ன? ஹவு மச் ஐ சஃபர்ட், how much I sacrificed, how many things I did to them, but now not at all caring about them. One lady was crying, not even one birthday wishes they are not telling. And I am expecting right from the morning 5 o'clock. நான் எழுந்துட்டு I am expecting my son's call. When he is going to say happy birthday mummy, happy returns of that mummy அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்லுவான்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணுறேன். அவன் கூப்பிடவே இல்லை. ஐ வெயிட்டட் 1 week. அவன் மறந்தே போயிட்டான். அப்புறம் எல்லாத்தையும் சொல்லி என்னுடைய இன்னொரு மகக்கிட்ட சொல்லி அவங்ககிட்ட சொல்கிறேன், அவன் சொல்லவே இல்லை. என் டீப்பாக ஊண்டாயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா பெட் ரிடன் ஆகிட்டாங்க. ஷி கேனாட் ரைஸ் ஃப்ரம் த பெட் டோட்டலி. அப்புறம் என்கிட்ட சொன்னாங்க, I prayed. Finally, she got her healing and got up from the bed and does her work, did her all homeworks. அதே மாதிரி நமக்குள்ள அந்த ரிஜெக்ட் பண்ணுறோம், வேணாம், புறக்கணிக்கப்பட்டுரும். ஜீசஸ் வாஸ் ரிஜெக்டட். அவங்கள ரிஜெக்ட் பண்ணி வெளியே அனுப்புகிறாங்க. இந்த ரிஜெக்ஷன் நமக்குள்ள டீப் வூண்ட்ஸை ஏற்படுத்துது. அதனால் ரொம்ப கஷ்டப்படுறோம். ஆனால் டோன்ட் worry, God is there to look after you. He is having so much love on you. Hallelujah. ரொம்ப அற்புதமான அன்பை வச்சிருக்கிறாரு. If you taste his love, உங்களுக்கு எல்லா ரிஜெக்ஷன் வெளியே வர முடியும். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். இரண்டாவது காரியம் என்ன? அபியூஸ் பண்ணுறது வார்த்தையினால. வேர்ட்ஸ், ஷார்ப் வேர்ட்ஸ். ஹல்லேலூயா. ஒரே வார்த்தை போதும் ஒரு ஆளை பெட்ரிடன் ஆக்க முடியும். ஒரே வார்த்தை போதும் ஆளை ஒட்டச்சிட முடியும், ஒன்றுலாம் ஆக்க முடியும். வார்த்தைகள் வார்த்தை, எவ்ரி வேர்ட் ஹஸ் so much பவர். உங்கள் வார்த்தையினால் ஒருவனை அப்படியே தேற்ற முடியும். யூ கேன் கிவ் அ லைஃப் டு ஒன் பர்சன், அட் த டைம் யூ கேன் டிஸ்ட்ரக்ட் அ பர்சன். ஒரு மனுஷனை அப்படியே அழித்து ஒன்று இல்லாமல் பண்ண முடியும். அப்போ வார்த்தைகளினால அப்யூஸ் பண்ணுறது, வார்த்தையினால அப்யூஸ் பண்ணுறது. ஒரு பொண்ணு என்ன பண்ணுச்சான், 10வது படித்து one girl wrote a 10th exam. She is waiting for the result. அவங்க பேப்பரில் அந்த டே, அந்த ஒரு நாள் வந்துச்சு. அந்த டே கேம். she was just seeing her number. என்ன என் நம்பர் வந்துச்சா என்னன்னு பார்த்தா நம்பர் வரல. நம்பர் இஸ் நாட் தேர். தட் ஷோஸ் தட் she failed her in her exams. ஒன்று ஃபைட் ஆடினா she is crying a lot. அப்படின்னு படிச்சுட்டு she attended, ரொம்ப அழுதுட்டு அப்புறம் யோசிச்சு பார்த்தா பரவாயில்ல, அடுத்த நெக்ஸ்ட் நவம்பர் we can write exam and get passed நினச்சிட்டு ரொம்ப வீட்டுக்கு போகிறோன்னே அவங்க அம்மாட்ட போய் சொல்கிறா. அவங்க அம்மாட்ட போயிட்டு, நான் ஃபெயில் ஆகிட்டேன் மம்மி,
இந்த மாதிரி ஆயிடுச்சு, பரவாயில்ல நான் நெக்ஸ்ட் எக்ஸாமில் பாஸ் பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னான். உடனே அவங்க அம்மாவுக்கு கோபம், ரேஜ். அந்த வெண்ட் இன் அட் த பீக் ஆஃப் ரேஜ். ஷி ஷவுட்டட் லைக் எனிதிங், wounded her anything, used all kind of abusing words. அந்த சின்ன பொண்ணு 10th standard, the girl who wrote 10th standard girl, very small girl, she cannot bear the pain. She went and hung her in her bedroom. அப்போ அந்த பேப்பரில் வாசித்தேன் பாருங்க, ஃபெயில் ஆனதுனால அவள் சாகலை. not because she failed in her exam she didn't die, because of the abusing words. The words அவங்க அப்பா அம்மா பேசின தவறான வார்த்தைகள், வெரி டிஸ்ட்ரக்டிவ் வேர்ட்ஸ் ஷீ ஸ்போக்கினோம். அது அவங்களால தாங்கவே முடியல அந்த பொண்ணால். அவள் தூக்கு மாட்டி செத்து போயிடுறான். நிறைய நேரங்களில் பார்க்குறோம் அப்யூசிங் வேர்ட்ஸ் பேசி 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 ஆளை உண்டில் நாக்கி, அவனை வியாதியாக்கி, அவனை பெட்ரிடன் ஆக்கி, அவனை உண்டில்லாமாக்குறதுல நம்ம ஆளுங்க பெரிய ஆளுங்க. ஹல்லேலூயா. திட்டியே காலி பண்ணிடுறது. பை ஸ்கோல்டிங் இட் செல்ஃப் வி டெஸ்ட்ராய் ஹிஸ் ஹோல் லைஃப். அந்த மாதிரி அப்யூஸ் பண்ணுறது. அதனால் மனக்காயங்கள், அந்த இன்ஜூர், அந்த ஹார்ட் ரொம்ப இன்ஜூர் ஆகுது. ரெண்டாவது, ஏன் மனசு காயப்படுது? வை மைண்ட் ஹியூமன் மைண்ட் இஸ் பீயிங் wounded. Second thing is trauma, an accident, unexpected things, the sudden loss. Suppose one person is doing a business பண்ணிட்டு இருக்கும்போது sudden loss, nobody, he didn't expect it. அப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணாத டைமில் ஒரு சடன் லாஸ் வரும்போது நம்முடைய மனசு காயப்படுது. எப்படி வெளியே வருதுன்னே தெரியல, என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கலக்கும்போது ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அவர்களை நேசிக்கிறார். இஃப் யூ கடவுள்கிட்ட போகும்போது, ஆண்டவருடைய வார்த்தைகளை படிக்கும்போது, வசனங்களை படிக்கும்போது, when you read through scriptures, the scriptures, every word has got a power. The Bible, and so much power is in the written word of Bible. When you read, you will get power, you will get strength, you get a faith that will shake you, and again will put you in the same stage, and you can make you to come up in life. Amen. So we defeat. When you read verse and அந்த வசனத்தை வாசிச்சுட்டு நீங்கள் மறுபடியும் வார்த்தைகளை வாசித்து நீங்கள் போனீங்கன்னா மறுபடியும் கர்த்தர் ஜெயத்தை வச்சிருக்கிறார். God is kept a victorious life in your thing, in your path. And don't worry, whatever problem comes, whatever the sudden losses, don't worry. Just read through the scriptures. At least read 10 chapters per day. If you read 10 chapters, not even some people, not even one chapter they would read. ஒரு சாப்டர் நீங்கள் படிச்சீங்கன்னா that will give you energy in your life. Amen. It's a vital power, it's a strength, it's a heaven above God is pouring all the strength in his verse. அந்த வேர்ஸை படிக்கும்போது it will go deep into your heart. உன் ஹார்ட் அப்படியே இஸ் லைக் லயன்ஸ் ஹார்ட் மாதிரி பண்ணிடும். சிங்கம் மாதிரி நீங்கள் எழுந்து நிற்பீங்க. ஹல்லேலூயா. அதனால் வசனத்தை வாசிங்க, ஆண்டவர் கிருபை செய்வார். இன்னொன்று, ஏன் நம்ம ஊண்டு இருக்குன்னா அன்ஃபர்கிவ்னஸ். யூ ஒன்ட் ஃபர்கிவ் அதர்ஸ். சில பேர் பார்த்தீங்கன்னா ஃபர்கிவ் பண்ணவே மாட்டான், மன்னிக்கவே மாட்டான். சரி, எர் இஸ் ஹியூமன். மனுஷன் என்ன செய்வான்? தப்பு பண்ணுவான், ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணுவான். மிஸ்டேக் பண்ணாத ஒரு ஆளும் ஒன்றும் கிடையாது. ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் ஒன்லி பர்சன், டூ நாட் ஈவன் ஒன் எரர் இன் ஹிஸ் லைஃப். மற்ற எல்லாமே ஹியூமன். பார்த்தீங்கன்னா தப்பு பண்ணுறது ஈஸி, அதனால் யூ ஹாவ் டு ஃபர்கிவ் தம். ஆமென். அன்ஃபர்கிவ்னஸ் ஆல் மற்றவங்கள மன்னிக்கிறதே கிடையாது. மன்னிச்சு விரோதிக்கிறது, பிட்டர்னஸ் வச்சிருக்கிறது, பிட்டர்னஸ், கசப்பு, வெறுப்பு எல்லாம் வச்சுட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு நாளும் உங்களுக்கு மேலே வர முடியாது. அண்ட் த ஃபிஃப்த் திங் இஸ் கில்ட் அண்ட் கண்டம்னேஷன். கில்ட், குற்ற உணர்வு, கில்ட் ஃபீலிங். ஐயோ தப்பாக செஞ்சுட்டேனே, I did that wrong thing. ஐயோ made a mistake தலையில் அடிச்சுக்கிட்டு. ஹல்லேலூயா. இந்த ஆளை கல்யாணம் பண்ணிட்டமே தலையில் அடிச்சுக்கிறது. இந்த புருஷனை, இந்த மனைவியை நான் கல்யாணம் பண்ணிட்டேனே, தப்பு பண்ணிட்டேன்னு போட்டு தலையில் அடிச்சுன்னு அழுதுட்டு உட்காந்துருக்குது. ஆனால் அந்த கில்ட் கான்ஷியஸ், ஐயோ தப்பு பண்ணிட்டேன், அந்த கில்ட் கான்ஷியஸ் ஒரு மனுஷனை உண்டுலன்னு ஆக்கிடுச்சு.
கில்ட். நிறைய பேர் அந்த கில்ட் ஃபீலிங்கில் அவங்க வாழ்க்கையே இழந்து போயிடுறாங்க, அவங்க ஒன்றும் இல்லாமல் போயிடுறாங்க. ஆனால் இயேசு என்ன செய்கிறாரு? அந்த கில்ட்லேருந்து வெளியே வர வைக்கிறார், அந்த குற்ற உணர்ச்சியிலிருந்து வெளியே வருகிறார். He bring you out of the guilt feeling. Amen. சோத்ரம். God is there to forgive your sin. அதே டைமில் ஆண்டவர் He can remold you. Amen. அவர் மறுபடியும் ரீமோல்ட் பண்ணி உன்னை you will make you to one position, make you to in a very ரொம்ப நல்ல பொசிஷனுக்குள்ள அற்புதமாய் தேவன் கொண்டு வருகிறார். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, சிக்ஸ்த் திங் இஸ் ஃபியர். Some people always in a fear, spirit of fear, fearக்குள்ளே இருக்கிறது. Oh, what is tomorrow, what I'm going to do next year, next year. Oh, totally confused, all the time in fear, every fear. They பயத்திலே இருக்கிறது, பயத்தில் எப்போ பார்த்தாலும் பயம், ஒரு விதமான பயம். அந்த பயத்தில் அவங்க என்ன செய்கிறாங்க? அவங்களுடைய ஹார்ட் பீட்லாம் இன்க்ரீஸ் ஆகுது, அவங்களுக்கு பிபி ஷூட்டப் ஆகுது, சுகர் மேலே போகுது, ஆல் பிகாஸ் ஆஃப் ஃபியர். அந்த ஃபியர் என்ன பண்ணுது? உங்களுக்குள்ள டிப்ரெஷனை கொண்டு வருது. ஹல்லேலூயா. வெரி சேலஞ்சபிள். இந்த 21st செஞ்சுரியோட சேலஞ்சபிள் டிசீஸ் என்னன்னா டிப்ரெஷன். என்னது? மன அழுத்தம். மன அழுத்தத்துலேருந்து எவ்ரிவேர் டென்ஷன். See, ஈவன் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பசங்க கூட அந்த they are telling ஐம் ஒரே டென்ஷனாக இருக்குது அப்படின்றான். எக்ஸாம் போகிறதுக்கு டென்ஷனாக இருக்குதான். அப்போ டென்ஷன் பார்த்தீங்கன்னா 2வது வயசுலேருந்து வந்துடுது. அப்போ மன அழுத்தம், அந்த டிப்ரெஷன் அவங்கள போயிடுறாங்க. Now when you read Bible, when you pray, you can come out of the depression easily. Amen. God will make you to overcome all these things. அடுத்தது தோல்வி, ஏமாற்றம், ஃபெயிலியர் அண்ட் டிசப்பாயின்மெண்ட். ஃபெயிலியர், ஏதோ ஒரு விஷயத்தில் ஃபெயிலியர் ஆகிடுறீங்க. ஃபெயிலியர் ஆகிறது சகஜம், பட் யூ கேன் லேர்ன் ஃப்ரம் த மிஸ்டேக். டிசப்பாயின்மெண்ட், ஏமாற்றம், வாழ்க்கையில் ஏமாந்து போகிறது. ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் ஏமாத்துகிற ஆட்கள், உன்னை ஏமாத்துகிற ஆட்கள் எக்கச்சக்கமாக இருக்கிறாங்க. ஆமென். கொஞ்சம் ஏமாந்தா போதும், உன்னை ஏமாற்றி கீழே தள்ளிட்டு போயிடுவாங்க. அதனால் ஹார்ட் ரொம்ப பிரச்சனைகளுக்கு போது ஊண்டாகுது ஹார்ட்டுக்குள்ளே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் வேர்ட்ஸ் என்னன்னா பிசிமிஸ்டிக் பீப்புள். ஆல்வேஸ் தே சே themselves, I am not worthwhile, I am nothing, I cannot do anything, I am useless, I am a stupid, I am a useless fellow, I am an unworthy fellow. Hallelujah. Every time they say like that. ஆனால் unworthy அப்படின்னு தான் பேசிட்டு இருக்குது. எலியா ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா அவன் சொல்கிறான் ஒரு வார்த்தை விழுது போனப்புறம், நான் எங்கள் அப்பா அம்மா எங்கள் முற்பிதாக்கள் மாதிரி நல்லவன் கிடையாது, நான் ரொம்ப யோக்கியனே கிடையாது, ஆண்டவரே என்னை விட்டுடுங்க, நல்லவனே கிடையாது, என்னை போய் ஒரு ப்ராஃபிட்டாக கொண்டு வந்து 450 ஆட்கள் அழிச்சிங்களே, இதை வச்சு நான் என்ன பண்ணேன், நான் நல்லவனே கிடையாது, என்னை விட்டுடுங்க, உயிரை எடுத்துங்க, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. வாழறதுக்கு விருப்பமே இல்லை. They have no interest in their life because of negative things. I am not worth, நான் useless fellow, I cannot do anything, I am unworthy fellow அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறதுனால ஹார்ட்டுக்குள்ள ஒரு வேதனை வருது. Jesus says you are precious. Amen. You are a worth person. Hallelujah. He loves everyone. Amen. உன்னை மறுபடியும் I will remold you, மறுபடியும் உன்னை நான் மோல்ட் பண்ணுவேன், மறுபடியும் கொண்டு போய் சேர்ப்பேன் அப்படின்ட்டு இயேசு கர்த்தர் சொல்லுகிறார். அதுக்கப்புறம் இன்னொன்று பிலீவிங் லைஸ். ஏன் உங்கள் ஹார்ட் நம் பிரச்சனைக்குள்ளே வருதுன்னா ஏன் ஊண்டாகுது அப்படின்னா, யூ ஆர் திங்கிங் யுவர் செல்ஃப், நோபடி இஸ் தேர் டு லவ் மீ, யாரும் என்ன நேசிக்கலை, எவ்ரிபடி இஸ் சீட்டிங் மீ, எவ்ரிபடி இஸ் தேர் டு ஹர்ட்டிங் மீ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறது. யோசிச்சு நெகட்டிவாக போகிறது. அதுக்கப்புறம் என்ன யோசிக்கிறது, God is not loving me, He is not at all taking care on me, He is not at all seeing my things அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறது. இப்படியே யோசிச்சு நெகட்டிவாக போயிட்டே இருக்கிறது. அதனால் உங்கள் மனசு ரொம்ப வேதனைப்படுது. சப்போஸ் உங்களுக்கு வூண்ட்ஸ் இருக்குன்னு வச்சுங்க, கையில் சப்போஸ் யூ மெட் பை அன் ஆக்சிடென்ட் ஆர் சம்திங், ரொம்ப ஒரு வூண்ட்ஸ் இருந்துச்சுன்னா, வலி இருந்துச்சுன்னா, அந்த வலி உங்களால் ஹாப்பியாக இருக்க முடியுமா? பெயின் அந்த பெயின் உங்களை விட்டு போகுது. எவ்ரி டைம் வென்எவர் நீங்கள் பெட்டை விட்டு எழுந்த உடனே அந்த பெயின் வந்துடும். அந்த பெயினால் நிறைய பேர் தூக்க முடியாது, அவங்க தூங்கவே முடியாது, அவங்களுக்கு நல்ல ஸ்லீப்லெஸ் நைட்ஸ் தான்.
அவங்களுக்கு they cannot sleep well. Hallelujah. Not even 3 hours. Now I have met so many people now. அவங்க என்ன சொல்றாங்க, not even 3 hours I can't sleep well அப்படின்னு. No deep sleep at all. ஒரே disturbed sleep. அதுக்குள்ள போயிடுறாங்க. காரணம் அவங்களுக்குள்ள அவங்கள பற்றியே ராங் திங், ராங் ஒப்பீனியன் அவங்களுக்கு இருக்கிறதுனால அவங்களால அதை பண்ண முடியல. அதுக்கப்புறம் ஸ்பிரிச்சுவல் அப்ரஷன்னா டெவில் இஸ் இன்டர்ஃபியரிங் த லைஃப். டெவில் வந்து என்ன பண்ணுறான், அந்த ஈவில் ஸ்பிரிட் மைண்டுக்குள்ளே வேலை செய்கிறான். கிடையாது, முடியாது, டெஃபினெட்லி யூ வில் பி லாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள பயமுறுத்திக்கிட்டே இருக்கிறான், ஃபியர் பண்ணிக்கிட்டே இருக்கான். அதனால் அவங்க காயம் என்ன செய்யுது, ஆற்றப்படுது, அப்படி பண்ணப்படுது. இப்படி பல விதங்களில் நாம் மாற்றப்படுகிறோம். சரி, இதுலேருந்து நம்ம வெளியே வரணுமா? ஹல்லேலூயா. யூ ஹாவ் டு கம் அவுட் ஆஃப் திஸ். ஆண்டவர் அருமையான ஒரு பிளான் அவர்களுக்காக வச்சிருக்கிறார். யூ கேன் ஈஸிலி ஓவர் கம், ஈஸிலி யூ கேன் கம் அவுட், யூ கேன் என்ஜாய் த ரியல் லைஃப். ஆமென். ஆண்டவர் அற்புதமான சூப்பர் லைஃப் இஸ் கெப்ட் ஃபார் அஸ். ஆமென். இட்ஸ் எ என்ஜாயபிள் லைஃப். ஆமென். அந்த என்ஜாயபிள் லைஃபை நீங்கள் அனுபவிக்க முடியும்னா நீங்கள் ஒரு வசனத்தை நான் வாசிப்போம், காயத்திலிருந்து வெளியே வருவது. பாருங்க, யாக்கோபு எழுதின புத்தகம் 5வது அதிகாரம் 16வது வசனம். நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கு ஒரு அறிக்கையிட்டு ஒருவருக்கு ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. கன்ஃபஸ் யுவர் ஃபால்ஸ் one to another and pray one for one another that you may be healed. The effectual fervent prayer of a righteous man availeth much. கேட்டாக்க நிறைய பேர் கிறிஸ்டியன் ஃபேமிலி எல்லாம் கவனிக்கிறீங்களா? இந்த கிறிஸ்டியன் ஃபேமிலிக்கிட்ட போய் கேட்டால் போதும், நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்களா? ஜெபம் பண்ணுறோம். ஆமாம், வி ஆர் ப்ரேயர் வேரியர்ஸ். என்ன ப்ரேயர் வேரியரு? 9 மணிக்கு டான் எங்கள் அப்பா வருவார், முட்டி போட்டுருவோம். முட்டி போட்டு 2 அதிகாரம், நல்லா கவனிக்கலாம், 2 அதிகாரம் வாசிப்போம், 2 பாட்டு பாடுவோம். ஹலோ, ரைட், எல்லாம் ரைட்டு. யூ ஆர் ப்ரேயிங் வெல் எவ்ரி டே. யூ ஆர் ஹேவிங் எ ஃபேமிலி டிவோஷன். இட்ஸ் ஒண்டர்ஃபுல். ஃபேமிலி ஆர் ரீடிங் பைபிள். ஓகே. You are praising God. Okay. You are worshiping the Lord. Okay. You are reading Bible. Okay. பைபிளை வாசிக்கிறேன், எல்லாம் வாசிக்கிறேன், எதுவும் சரிங்க. ஆனால் இங்கே பைபிள் என்ன சொல்லுது? ஆர் யூ ரைச்சஸ் பர்சன்? ஆமென். நீதிமான்னா யாரு? அப்படியே நீதிமான் அப்படியே ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கிட்டு ஒயிட் அண்ட் ஒயிட் ட்ரெஸ், அப்படியே இந்த ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஒயிட் ஷூ, ஒயிட் ட்ரெஸ், ஒயிட் பேண்ட், ஒயிட் எவ்ரி திங் ஒயிட், எல்லாம் அப்படியே ஒயிட்டாக அப்படியே ஸ்ட்ரைட்டாக போகிற ஆள் கிடையாது. இங்கே ஈஸியாக சொல்லுது, நீதிமான் இஸ் ஒன் ஆஃப் த கேரக்டர் ஆஃப் த ரைச்சஸ் பர்சன். என்னன்னா, he has to என்ன செய்யணும்? forgive others and he has to open his fault. சொந்த தப்பை சொல்லணும். ஹல்லேலூயா. என்ன சொல்றோம்? ஒருவர் குற்றங்களை. Is there any error in your life, any fault in your life, any disobedience in your life? You have to tell your family. Oh, sorry, I hurt you by my words. நான் வந்து I used to abuse words. Sorry, I'm sorry, I don't want to do that. Oh, sorry. அப்படின்னு if you are a right person, if you are a righteous person, you have to ask sorry. Amen. ஹல்லேலூயா. சாரி கேட்க மாட்டான் நம்ம ஆளு, சாரியே கேட்க மாட்டான். ரைட், என் வியூவில் நான் கரெக்ட், ஐம் அ ஜட்ஜ். அப்படியே சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் பாரு, he will act like a supreme court judge. Amen. ஹல்லேலூயா. அப்படியே எல்லா லாவும் இவர்கிட்ட தான் இருக்குது. All the laws he is having. He is in the judging seat. Judgment seatல உட்காந்துட்டு கரெக்ட், ஆல்வேஸ் கரெக்ட், திஸ் இஸ் நாட் ரைட், திஸ் இஸ் ரைட், திஸ் இஸ் நாட் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு எப்போ பார்த்தா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போட்டுட்டு கண்டம் பண்ணிட்டு இருக்கிறது. He is not such a righteous person. இதில் righteous person சொல்றது என்னன்னா, என்னோட தப்பு, வாட் இஸ் மை ஃபால்ட், ஐயோ சாரி நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறது தான் முதல்ல இது பண்ண. நான் சொன்னேன், யூ டூ ஃபேமிலி ப்ரேயர். பிஃபோர் ஃபேமிலி ப்ரேயர் யூ ஒரு முறை உட்காந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் தப்பை மன்னிப்பு கேளுங்க. அதுதான் ரொம்ப இட்ஸ் எ வெரி ஹார்ட் பார்ட். ஆமென். நான் செஞ்ச தப்பை ஒத்துக்கொண்டு சொல்லிங்களா? ஈவன் மை பேரண்ட் grandson, he is only 3 years old. Even right from the 3 years, you won't say sorry. No, I won't ask sorry. சாரி கேட்கவே மாட்டான். நான் எவ்வளோ சொல்லிட்டு ask sorry, you did a wrong thing. No, I won't ask you. You will cry, you will roll on the floor, but you never ask sorry.
ஆரி கேட்கவே மாட்டான். பாருங்க, அது ரைட் ஃப்ரம் த ஃப்ளஷ் அது உள்ள இருக்கு. இஃப் யூ ஆர் அ ரைட்டஸ் பர்சன், தப்பு எர்ரஸ் ஹியூமன், தப்பு செய்வோம். தப்பு செய்யாமல் ஒருத்தர் கிடையாது, ஒரு பொண்ணு கிடையாது, ஒரு ஆணு கிடையாது. நோபடி இஸ் ரைட் பர்சன் when compared to பைபிள். எல்லாம் தப்பு செய்கிறோம். ஆனால் தயவுசெய்து கொஞ்சம் இறங்கி வாங்க, மன்னிப்பு கேளுங்க. அல்ல சேஞ்ச் யுவர் கேரக்டர். தட் கேரக்டர் கேன் சேஞ்ச் அதர்ஸ் wounds. ஹல்லேலூயா. மார்னிங் வந்து உங்கள் பொண்டாட்டியை திட்டிட்டு போயிடுறீங்க. யூ ஹவ் ஸ்கோல்டட் யுவர் லைஃப் லைக் எனிதிங். ஈவினிங் கம்ஸ், யூ ஜஸ்ட் bring her up. Or husband bring her, sorry, I did a wrong thing. Okay, you forget everything. அது வந்து it heals her wound. அவங்க மனசு அப்படியே இதாக்கிடும். That words can, that soothing words can make her life happy, make her strong enough to face any problem, make her to have a confidence in future. Hallelujah. நம்ம ஒருவருக்கு ஒரு இப்போ அறிக்கைப்படும் பொழுது ஃபால்ட்டை சொல்லணும். சாரி, தப்பு பண்ணிட்டேன், சோத்திரம், நான் இனிமேல் I never do it again. You pray for me. I'm not a good person. Hallelujah. Can you say that like that? You won't say anything. I'm a bad person. Yes, I accept. My character is very bad. Please pray for me. I want to correct myself. அப்படின்னு சொல்லிட்டு correct me அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணும்பொழுது காயத்தெல்லாம் ஆற்றும். இங்கே பாருங்க, சொஸ்தம் அடையும்படிக்கு இது இந்த வியாதியை குறித்து போகல. இட்ஸ் நாட் அ ஃபிசிக்கல் டிசீஸ் இஸ் டாக்கிங் அபவுட். பாருங்க, ஒருவருக்கும் ஜெபம் பண்ணுங்கள், நீதிமான அதை பாருங்க, உங்கள் குற்றங்களை நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு. இங்கிலீஷில் என்ன போட்டுருது? கன்ஃபஸ் யுவர் ஃபால்ட்ஸ் ஒன் another and pray one another that ye may be healed அப்படின்னு போட்டுருது. ஹீல்டுன்னா என்ன? இட்ஸ் அ இன்னர் திங். ஹார்ட் wounds in the heart. உங்கள் ஹார்ட்டுக்குள்ளே அந்த சாரி கேளுங்க, நோ ப்ராப்ளம். ஈவன் பிரதர்ஸ்குள்ளே தேர் ஆல்வேஸ் பிரதர்ஸ்குள்ளே ஒரு சண்டை வரும். இந்த சண்டை ஃபைட்டு வரும், கூப்பிடுங்க. சாரி, ஓகே, ஐ யூஸ் ராங் வேர்ட், சாரி, ஐ காட் இரிட்டேட்டட், சாரி, ஐ எம் எஜிடேட்டட், சாரி, பிகம் ஆங்க்ரி, எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. forgive me. If you say one word that can heal everything, amen, அவங்க ஹார்ட் சரியாயிடும். அட் த சேம் டைம் யுவர் ஹார்ட் வில் பி ஆல்சோ ஓகே, ஆமென். உங்கள் ஹார்ட்டுக்கு இருக்கிற ஊண்டும் சரியாயிடும். அது இந்த ஐ எம் டாக்கிங் அபவுட் மெயின்லி ஐ எம் டாக்கிங் அபவுட் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன். Husband and wife relation is a beautiful relation. God ordained to bring one man and bring one woman and make them to join together, and they are sharing each other every problem, everything they are sharing each other. அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து they are achieving one goal. Hallelujah. It's a teamwork. Amen. He joined a team. Amen. If team is right, சோதரம் பாருங்க, அந்த டீம் ஒர்க்கில் ஈவன் இப்போ சிங்கிள் மேன் ஒர்க் ஆகணும், டீம் ஒர்க் வந்து ரொம்ப எஃபர்ட் 100 times மோர் பவர் கொண்டு வரும். அது சப்போஸ் மை ஒய்ஃப் கேன் டிரைவ் அ கார், இஃப் யூ போத் சி ஐ கேன் டிரைவ் அ கார் ஒன்லி 200 kilometers. மை ஒய்ஃப் knows driving. When I take her, I can travel 600 kilometers easily. Hallelujah. After 200 kilometers, give the car to her. She will drive. That time I will take rest. Then when she drives, I will take rest. Like that, three of them we can go through 600, 800 kilometers. We can go. That's the teamwork. Hallelujah. When you adopt your wife, when you join with your wife, when problem comes on, any other thing comes, when you join together and face the problem, we can do a lot of things in your life. Hallelujah. ஆனால் பட் பிசாஸ் வந்து விட மாட்டான். டெவில் கேனாட் டூ. ஒருத்தருக்கு குற்றப்படுத்துறது, யூ ஆர் த ஃபால்ட்டி பர்சன், யூ ஆர் த ரைட், நாட் த ரைட் பர்சன். ஒருத்தருக்கு ஃபால்ட்டு காமிச்சு, நீ தப்பு நான் தப்பு, நீ சரியில்லை நான் சரியில்லை, யூ ஆர் நாட் ரைட். அப்புறம் ஒய்ஃப் சொல்லாங்க, யூ ஆர் நாட் ரைட், போத் ஆஃப் தம் ஆர் ரைட், போத் ஆஃப் தம் ஆர் ராங், நாட் ரைட். அப்போ சொல்லி குற்றம் சொல்லி இருக்கிற கொஞ்சம் லைஃப்பை கெடுத்து ஒரே சண்டை, டோட்டல் பெயின், டோட்டல் எகனி. அதுக்குள்ளே லைஃப் அவங்களாம் செய்கிறப்போ அவங்களுக்குள்ள அவங்க போயிடுறாங்க. சரி, இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ப்ராப்ளத்தில் வந்து நான் ஒரு 10 பாயிண்ட்ஸ் எடுத்தேன். நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு இருந்ததுன்னா இது உங்களோட ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன் பாருங்கள். நம்பர் 1, இது அகெயின் இங்கே வருது, ரிஜெக்ஷன். when a boy married a girl, கேர்ள்குள்ளே வரும்போது அவங்க அதர் ஃபேமிலி, அவங்க இன்லாஸ் வந்து they will reject them. Oh, this girl is not right. Something.
உடனே அவங்களுக்குள்ள மனசு வேதனைப்படுது. அவங்க ஊண்டாகிறாங்க, கஷ்டப்படுறாங்க. அதே டைமில் ஹஸ்பண்ட் ஆல்சோ இன் சம் கேஸ் இஃப் ரிஜெக்டிங் ஹர் ஒய்ஃபை ரிஜெக்ட் பண்ணும்போது நீ சரியில்லை. இன் சம் கேசஸ் ரீசெண்ட்லி நான் ஒரு கேர்ள்கிட்ட மீட் பண்ணும்போது தட் பர்சன் இஸ் மேரிட், இஸ் ஹையர் காஸ்ட். ஹீ செட் இஸ் ஹையர் காஸ்ட் அண்ட் நோபடி இஸ் ஹையர் ஆர் லோயர். He said higher caste. He married a lower caste girl. He's always finding faults in her. Your caste is very low. I made a mistake. Like that right from the marriage. Now 12 years, 13 years is gone. அவங்க திட்டிக்கிட்டே இருக்குது, சொல்லிக்கிட்டே இருக்குது, ஸ்கோல் பண்ணிக்கிட்டே இருக்குது, டீக்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்குது. டீக்ரேட் பண்ணால் நீங்கள் ஒன்று தெரிஞ்சுங்க, இஃப் யூ டீக்ரேட் யுவர் ஒய்ஃப், God is seeing you. He will degrade you in everything. Some people cannot find any victory in their profession because he is degrading. Degraded. God, or all under, he is created. You are degrading the creation of God, God's creation. அப்போ God's creation நீங்கள் degrade பண்ணக்கூடாது, கேவலப்படுத்தக்கூடாது. You can correct it. You can அவங்க சொல்லி சாரக்கெல்லாம் திருத்தலாம். ஆனால் அதுவே ஒரு வெப்பனாக வச்சுக்கிட்டு, used as a weapon, always prickling her. It's really, it's a very thing, it's a brutal character. God doesn't like. You are become an animal. Hallelujah. அந்த அனிமலாக நீங்களை மாற்றுறாரு. அப்போ ரிஜெக்ஷன். அப்போ உங்கள் ஃபேமிலி ரிஜெக்ட் பண்ணுது. if family is rejecting her, you should not reject her. Hallelujah. You should come close to her, say, don't worry, I'll be with you. Some problem comes, don't worry, I will support you in all our things. I will support you. Like that, if you're giving her assurance, she will be happy. Hallelujah. It's a one life. Amen. Husband and wife, what says Bible is a head and flesh. Amen. By head go flesh go, there is a fight against head and flesh. How it will be? Hallelujah. நல்லா இருக்குமா? அது ஒரு நல்லாவே இருக்காது லைஃப். அந்த மாதிரி கம்யூனிகேஷன், எவ்ரிதிங் ஷுட் பி பர்ஃபெக்ட் இருக்கும்போது அது நல்லா இருக்கும். அது இட்ஸ் அ ஹெல்த்தி ஒன், இட்ஸ் அ ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப். ஆனால் டெவில் ஒன் அலோ யூ டு லீட் அ ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப். அவன் பிரச்சனையை கொண்டு வருவான், போராட்டத்தை கொண்டு வருவான். த செப்பரேஷன் ஸ்பிரிட்ஸ், அவர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை உறவை பிரித்து தூக்கி போட்டு இன்றைக்கி ஒருத்தர் ஹர்ட் பண்ணி so many marriage லைஃப் ஹாண்டட் லைஃப் மாதிரி இருக்குது. ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் அதை செய்கிறார். அதுக்கு ஒரே ஒரு விஷயம், யூ ஹேவ் டு ஆஸ்க் ஃபர்கிவ்னஸ். ஆமென். ஆர் யூ ரெடி டு ஆஸ்க் ஃபர்கிவ்னஸ்? மன்னிப்பு கேட்கறது ரெடியாக இருக்கீங்களா? நீங்கள் சரி பண்ண முடியும். ஆமென். நீதிமானுடைய பெஸ்ட் கேரக்டர் அதுதான். தப்பு செஞ்சால் மன்னிப்பு கேட்டுருவான். இஸ் அ ரைச்சியஸ் பர்சன். காட் டிஃபைன், இது பைபிள் அப்படி தான் டிஃபைன் பண்ணுது. இன்னொன்று செகண்ட், அப்யூஸ். இந்த வேர்ட்ஸ், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் உள்ள வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஃபைட்டு தான். ஆமென். யூ ஆர் நாட் ரைட், லைக் தட். சம் வேர்ட்ஸ் தே வில் யூஸ். அவன் புருஷன் ஒரு வார்த்தை சொல்லி நறுக்குன்னு குத்திட்டாருன்னா ஒய்ஃப் சும்மா இருக்க மாட்டாங்க, திருப்பி நறுக்குன்னு குத்துருவாங்க. திருப்பி அவர் ஒரு குத்துவார். அந்த அம்மா சும்மா இருப்பாங்களா? டைம் வரும்போது அவங்க திருப்பி நறுக்குன்னு குத்துவாங்க. ரெண்டு பேரும் குத்தி ஃபைனலி தே wounded. எவ்ரி blood, everything is coming out. அதனால் ஒருத்தருக்கு ஒரு குத்தி கிளறது இது அவங்களுடைய மெயின் எய்மே இஸ் டு ஃபைட். ஆமென். So yesterday he told that word that is struck in my mind. I won't leave him. When he comes, I will wait for an opportunity. If I get that opportunity again, I will speak that word. Like that, is she making ready all this thing for ready for the fight. Amen. சண்டைக்கு தயார் பண்ணிக்கிட்டு இருக்குது, சண்டை போகிறதுக்கு ரெடியாக இருக்குது. அப்யூசிங் வேர்ட்ஸ்னால ஒருத்தர் செல்றது. நான் சொல்கிறேன், சம்டைம்ஸ் ஆக்சிடென்ட்லி திஸ் வேர்ட்ஸ் கேன் கம், பட் யூ ஹேஸ் ஃபர்கிவ்னஸ். வாட் இஸ் தேர் இன் தட்? ஹல்லேலூயா. And then you build the relationship. Building the relationship is an hard work. Amen. ரிலேஷன்ஷிப்ன்றது ஒரு ரிலேஷன்ஷிப் யூ ஹேவ் டு சாக்ரிஃபைஸ் லாட் ஆஃப் திங்ஸ், சாக்ரிஃபைஸ் யுவர் செல்ஃப். அண்ட் அதை பில்ட் பண்ணணும். பில்ட் பண்ண யூ கேன் see flower blossoms. ஆமென். ஒரு நல்ல காரியம் நடக்கும், ஒரு ஹாப்பினஸ். their family should have fun all the time. ஆமென். ரொம்ப ஃபன்னாக இருக்கணும். ஆமென். ஜீசஸ். அதுக்கு மேலே சொல்ல விரும்பல. அதுக்கப்புறம் அதிர்ச்சி தர விபத்துக்கு லைக் சேம் திங். அப்புறம் பார்த்தீங்கன்னா அன்ஃபர்கிவ்னஸ், கண்டனம். இதே மாதிரி பல விதங்களில் உங்களுக்குள்ள ஃபியர். சப்போஸ் இப்போ ஃபியர் இருக்குன்னா
you have to talk to your husband. If husband is having a fear or something, he has to tell her wife. So both of them join together and pray, that is a very wonderful result you will get. That's what Bible says. இந்த பாருங்க, இந்த வார்த்தை சொல்லுது, ஒருவருக்கு ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா. Jacob 5:16. You confess your fault. James 5:16. Confess your faults one another and pray for one another. You pray for your wife. Husband, you pray for wife, you pray for your husband. Husband பண்ணும்போது both of them join together pray. Okay, you pray, both of them join together pray, that is called the effectual fervent prayer. Amen. What we can say is a result oriented prayer. Amen. Pray, nothing happens. What is the, you pray, you just go through your prayer list. எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா எல்லாம் ப்ரேயர் பண்ணுறோம். என்ன ரிசல்ட் இருக்குது? ஒன்றுமே கிடையாது. ப்ரேயர் பண்ண கண்ணு அழுதேன், இதே கதை, ஒன்றும் கிடையாது, ஒன்றும் ரட்சிக்கப்படவே இல்லை. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க? ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃபால்ட்டை கன்ஃபஸ் பண்ணுங்க. கசப்பு வச்சுக்கிட்டே ப்ரேயர் பண்ணால் God won't hear the prayer. Hear your prayers. உனக்குள்ள வெறுப்பு, bitterness, if you having a bitterness about your wife and praying, God won't answer you at all. A wife is having any bitterness on husband and praying, Lord, do open the financial thing, open the new opportunities, Lord, do this and that, it won't, God won't hear everything. Heaven shut down everything in your path. அப்போ என்ன சொல்றாரு? The effectual prayer மாறணும். Amen. When you sit for the family prayer, you just talk one another. You say something. Say, this words you spoke in the morning, is disturbed me much. Abdina, you talk to them. Okay. Hereafter, I try not to speak that word. Abdi koncha oppandam pannittu, when you start doing prayer, the Holy Spirit will descend upon you in your family. Hallelujah. Everywhere you can feel the presence of the Lord. Amen. இந்த பிரசன்ஸ் உங்களுக்குள்ள வரும்பொழுது ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்றாரு? உங்களுக்கு கிருபை செய்கிறார். இது one thing. And second thing, to come out of the wounds of our heart, in Romer 12:2 என்ன சொல்லப்படுது? நீங்கள் இப்பிரபஞ்சத்தின் ஒத்த வேஷியம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ண பூர்ணம் சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிராகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். The transformation. When prayer, what for prayer you are doing? The prayer, in that prayer, when you commit to the prayer life, you are reading the verse, you are worshiping the Lord. After that, you are doing the prayer. That time, when praying, what actually really happens spiritually means that the Holy Spirit, Holy presence will come and descend upon you. Amen. And the Holy Spirit என்ன பண்றாரு? Again, He remold you. Amen. What He is doing? He is transforming your heart. Amen. Transforming your mind. And transformation is taking place. உங்க மனசு அப்படியே மாத்துறார். He is changing your mind from this mind to that mind, the old mind to new mind, and you will get a transformation and you will get a new heart. God is assuring you, I will give you a new heart. Amen. Whatever the block is having in your heart, God is going to transplant you. Hallelujah. He is not at all doing any correction. He is going to give a new heart. Amen. Brand new heart you're going to get. Hallelujah. Spiritual also I'm talking. A brand new heart உங்களுக்கு வரப்போகுது. That heart is a very good, very fresh one, healthy one, and you can enjoy the real life. Amen. God given life is a very enjoyable one. God, Christ has offered you, and that life we can enjoy and do great things in this world. அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? மன்னிக்க உதவுகிறார். அப்போ உங்கள் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது. உங்களுக்குள்ள புது டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது. You become a new person, and God assuring you, you become a new creation. Amen. All things are passed away. எல்லாம் முடிஞ்சு போச்சு. முடிஞ்சு நியூ பர்சனாக வெளியே வர போறீங்க. A fresh man. Amen. Again you are facing the problem with so much of strength. இந்த டைம் மீட் பண்ணும்போது எத்தனையோ வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணி ஃபெயிலியராக இருப்பீங்க. ஆனால் இந்த டைம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அண்ட் சில்ட்ரன் ஜாயின் டுகெதர் உங்களுக்குள்ள தப்பை கேட்டுட்டு மன்னிப்பு கேட்டு அப்போ ஒன்னஸ் வந்துடும், ஒன் மைண்டட்னஸ் வந்துடும். அப்போ ஒன் மைண்டட்னஸ்குள்ளே வரும்பொழுது in one accord they pray, heaven will shake. Amen. All the obstacles will go away. Whatever the barriers in our way, God will open it, and the Holy Spirit will walk in front of you. Amen.
அதனால் ஆண்டவர் அங்கே செய்கிறார். சப்போஸ் இஃப் யூ ஆர் கோயிங் ஃபார் அ வார்னா, யூ ஆர் wounded person and wounded person, but you have to go for a fight. Now what you will do? You will put all the armors and go for fight. First you will do, what you will do? You will heal your wounds, put oil, everything, medicine, and when you correct it, you can go for the war. இதுதான் நடக்குது. டெவில் என்ன பண்ணுறான்? wherever you are having a weakness, எங்கே வீக் இருக்குதோ அங்கே பார்த்து அடிப்பான். ஈவன் இன் பாக்ஸிங், if he finds any weakness in you, he will put all his strengths on your weakness. அதுதான் டெவில் பண்ணுறான். எங்கே வீக்னஸ் இருக்கோ அங்கே போட்டு மறுபடியும் அடிப்பான், மறுபடியும் போடுவான். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? முதல்ல ஹீல் பண்ணுங்க. ஆமென். சரி பண்ணுங்க. Get the strength from the Lord and you became a strong enough to kick the devil out in your life. ஆமென். நீங்கள் வைக்க முடியும். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய முடியும். உன்னை ஆச்சரியமாக நடத்த முடியும். பாருங்க, ஆண்டவர், திஸ் இஸ் த ஸ்ட்ரெங்க் வாட் காட் இஸ் கிவிங் டு அஸ். இதுதான் பாருங்க இந்த உலகத்துக்கு ஒரு ஆண்டவர் கொடுக்குற வல்லமை, பவர் அண்ட் அத்தாரிட்டி. ஹோலி ஸ்பிரிட், அவர் ஜீசஸ்ன்றது இந்த பவர் அண்ட் அத்தாரிட்டியை அவர் கொடுத்துருக்கிறார். அவர் சொல்றாரு, சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். அதிகாரம், ஆல் த பவர் ஹி ஹஸ். அவர் கிவ் யூ பவர் டு overcome all these things and get a nice blessing from the Lord. அதனால் நீங்கள் பயப்படாதீங்க, உங்கள் காயத்தை ஆற்றுங்க. அதனால் ஆண்டவர் உங்களுக்கு ஆற்ற கர்த்தர் உதவி செய்வாராக, உங்களை பலப்படுத்துவாக, ஆசீர்வதிப்பாராக.